Morning students, welcome to Sheba online class. Let's start our class. The topic is kinematics. So inside of the topic we know about the properties of scalar of two vectors. So last class we know about the vector and the scalar quantities. Okay, so scalar means what? It's a dot products. Okay, scalar means it's a dot products. It's only having in the directions, and vector means it's a both magnitude and the directions will be formed. Okay, it's a vector quantity. So now we know about the two vector in the scalar product. So it's their properties. So here we taken as a two properties, two quantities will be there. One is a A, another one is a B directions. So it's a dot product. Scalar na enna sollirken dot product solliko. So center la vandu nama enna pandrom dots form pandrom. So is equal to AB is cos theta. It's having the angle will be the cosine angle. So in the angle நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம் அப்படினாக்கா cosine angle எடுத்துக்கிறோம். So cos theta will be taken. Here this property will be taken as in A vector dot B vector is equal to AB is a magnitude. Okay, it's changed into the quantities of magnitude. So in the AB ன்றதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா magnitude of form பண்ணிக்கிறோம். Form பண்ணிட்டு அது cosine theta cos theta அப்படினு சொல்லி frame பண்ணிக்கிறோம். So here we taken as the first properties. Second one will be taken as this is the angle. So angle in between the theta will be taken in center point. So A vector and the B vector will be taken. So the axis also here x axis and the y axis. So நம்ம last classல பார்த்தோம் addition theoryல பார்த்திருப்போம். இதே வெக்டார் நம்ம ஃப்ரேம் பண்ணும்போது அதோட மேக்னிடியூட்ஸ் டைரக்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டூ டைப்ஸாக இதை வந்து நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து தம் ஃபிங்கர் பாயிண்ட் அப்படின்ட்டு, நெக்ஸ்ட்டு காக் ஸ்க்ரூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தம் ஃபிங்கரில் நம்ம எடுக்கும்போது டைரக்ஷன்ஸ் வந்து எப்படி எடுப்போம்னா நம்ம தம் ஃபிங்கர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரா மாதிரி டைரக்ஷன்ஸை ஃப்ரேம் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணும்போது ஸோ இந்த ஃபிங்கர்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஃப்ரேம் ஆகும். ஸோ ஹியர் வி டேக்கன் as in direction will be taken as in this frame. Okay, so இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது அந்த இடத்துல வந்து ஆங்கிள்ஸை நம்ம டைரக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ஆங்கிள் வந்து நம்மளுக்கு A வெக்டார்னு ஒரு ஆங்கிள் வரும், B வெக்டார்னு ஒரு ஆங்கிள் வரும், இட்ஸ் அ ரிசல்டன்ட் வெக்டார்னு ஒரு ஆங்கிள் வரும், இட்ஸ் அ தேர்ட் வெக்டார். ஸோ இந்த டூ வெக்டார்ஸை நம்ம மேக்னிடியூடாக ஃப்ரேம் பண்ணும்போது தேர்ட் வெக்டார் நம்மளுக்கு ஃப்ரேம் ஆகும். ஓகேவா, ஸோ அதுக்கு தான் நம்ம AB cos thetaன்னு எடுத்துக்கிறோம். ஸோ செகண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா A vector dot B vector is a positive. Okay, so இது பாசிட்டிவ்ல இருக்கும்போது the angle will be taken as in theta is greater than the 90 degree. Okay, it's a acute angle. So theta வந்து எப்படி இருக்கு, angle 90 degree வந்து greater-ஆ இருக்கு. So 90 degree means what? It's a straight angle, right? So அந்த 90 டிகிரிக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் நம்ம என்ன சொல்லுவோம், 90 டிகிரி கம்மியாக இருக்க ஆங்கிளை. ஸோ இட்ஸ் அ ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸோ 90 டிகிரி கம்மியாக இருக்கும்போது அது அக்யூட் ஆங்கிள்னு நம்ம ஃப்ரேம் பண்ணிப்போம். ஸோ ஹியர் வி டேக்கன் as a dot b vector is a dot product will be taken in positive means when theta is less than 90 means it's a acute angle. Okay, so after that it's a negative vector. So we taken as a 90 will be less than the theta. So here we taken as a obtuse. So 90 விட வந்து 90 கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ 90 in between 180. ஸோ நெக்ஸ்ட் அப்டியூஸ் ஆங்கிள் நம்ம எடுத்தோன்னா எப்படி எடுத்துக்கலாம், 180 டிகிரிக்கு எடுத்துப்போமா. ஸோ 180 டிகிரிக்கு நம்ம ஃப்ரேம் பண்ணும்போது இந்த ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா 180 டிகிரினா ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இன் பிட்வீன் 90 டிகிரிலேருந்து 180 டிகிரிக்குள்ளே வர ஆங்கிள்ஸை வந்து ஸோ இந்த ஆங்கிள் எப்படி ஃப்ரேம் ஆகும் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி ஃப்ரேம் ஆகும். ஸோ இட்ஸ் ஓப்பனாக இருக்கா. ஸோ திஸ் இஸ் அ அப்டியூஸ் ஆங்கிள். So here we taken as an obtuse angle. So the third one is the angle between the two vector. Here we taken A vector dot B vector. Okay, so இந்த dot வந்து நம்ம அண்டில் எடுத்துப்போம். ஸோ எடுத்துக்கும் போது இட்ஸ் அ cosine angle, right? So we taken as a this theta is a cos theta is inverse of A vector dot B vector. So in between two vector will be multiplying. Okay, ஸோ அந்த ரெண்டு வெக்டாரும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா மல்டிப்ளைல ஃப்ரேம் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணும்போது cos theta is inverse of A dot B vector is divided by AB ன்னு எடுத்துக்கிறோம். So here it's a fourth angle. So the angle between the vector is framed in the cos inverse. So after that fourth product will be taken as a vector dot B vector. It's a maximum. So this maximum we taken theta is equal to 0 degree. So maximumல அந்த thetaவோட angle வந்து நம்ம 0 டிகிரியில் எடுக்கும்போது 0 டிகிரினா எப்படி இருக்கும் ஆங்கிள். ஸோ இங்கேருந்து நம்ம எடுக்கும்போது இதே டைரக்ஷன்ஸ் வெக்டாரும் இருக்கும், இதே டைரக்ஷன்ஸில் மேக்னிடியூட்ஸும் ஃப்ரேம் ஆகும். ஓகேவா,
ஸோ ரெண்டுமே அதாவது ஆங்கிளும் வெக்டாரும் அதே இடத்துல இருக்கும், டைரக்ஷனும் அதே இடத்துல இருக்கும். ஸோ ஈக்குவலாக இருக்கும்போது அதை நம்ம என்னென்னு எடுத்துப்போம், டிகிரி 0 டிகிரின்னு எடுத்துப்போம். ஸோ we taken theta is equal to 0 degree means here we taken 90 degree or 180 degree எடுக்கும்போது அது ஆங்கிளை ஃப்ரேம் பண்ணுறோம். ஸோ 0 டிகிரின்னு எடுக்கும்போது it's parallel. Direction and the vector quantity will be the parallel. So we taken as a vector dot b vector is equal to ab will be equal. Okay, so equal வரதுனால it's parallel means equal னு போட்டுக்கிறோம். So next we taken as it's minimum. So a vector dot b vector it's a minimum quantity means we taken theta is equal to 180 degree. So first நம்ம பார்க்கும்போது எப்படி பார்த்தோம், டைரக்ஷனும் இந்த சைடு வருது, ஆங்கிளும் இந்த சைடில் வருது. ஸோ we taken as a 0 degree. So here we taken angle will be this side and opposite we taken as in direction. Okay, because obtuse angle side பார்க்கும்போது 180 டிகிரியில் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ 180 டிகிரி எடுத்துக்கும் போது ஆப்போசிட்டில் வருமா. ஸோ we taken as a minimum direction means it's a minus. இந்த ஏபி என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் மைனஸ் போட்டு ஆங்கிள் ஃப்ரேம் பண்ணிப்போம். ஓகே, ஸோ we taken as a minus AB. So this is a formula of minimum equation. It's anti-parallel. So these angle நம்மளுக்கு வந்து directions இந்த சைடு வருது, angle இந்த சைடு வருது. ஸோ ஆப்போசிட்டில் வரதுனால anti-parallel சொல்கிறோம். ஓகே, ஸோ we taken fifth product is a vector dot b vector is 0 when theta is equal to 90. So a dot b is equal to 0ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இட்ஸ் ஆர்த்தோகோனல். ஸோ a vector dot b vector is equal to 0ன்றது வந்து நம்ம என்ன ஃப்ரேம் பண்ணிக்கிறோம், ஆர்த்தோகோனல் ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணிக்கிறோம். Because here only we taken as a 0 is a theta is equal to 90. ஸோ அந்த டைரக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அந்த 90 ஃப்ரேம் பண்ணும்போது அந்த இடத்துல a dot b வெக்டாரோட வேல்யூ எப்படி வரும், 0 வேல்யூவாக வரும். ஸோ இட்ஸ் டேக்கன் as ஆர்த்தோகோனல். நெக்ஸ்ட் வெக்டார் இஸ் obey the commutative law. So this vector, scalar vector will be obey absolutely in the commutative law. ஓகேவா, commutative lawக்கு இது நல்லா வந்து ஒரு ஒபே பண்ணோம் அப்படின்றாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தா a vector dot b vector. So it's a dot product. So these dot product only will be the combined to form in the commutative law. Okay, இதுக்கு மட்டும்தான் இது ஃப்ரேம் ஆகும். எதனாலன்னு பார்த்தா ஸோ ஆங்கிள் a vector dot b vector ஆங்கிள் எடுத்துக்கும் போது இந்த ஆங்கிள் ரிவர்ஸ் பொசிஷனில் வரும்போதும் அது வந்து ஈக்குவலாக இருக்கும், ரெண்டுத்தோட வேல்யூவும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ இட்ஸ் அ பேரலல் வெக்டாராக தான் வரும் கம்யூட்டேட்டிவ் லால ஃபார்ம் பண்ணும்போது. ஸோ அதனால் இட்ஸ் ஒபே த கம்யூட்டேட்டிவ் லா. இட்ஸ் மீன்ஸ் திஸ் ஒன் இஸ் ஆன்டி பேரலல் மீன்ஸ் ஸோ இந்த மாதிரி நம்ம வேல்யூ எடுக்கும்போது இது ஆன்டி பேரலாக வருது அப்படின்னா இட்ஸ் நாட் ஒபே த கம்யூட்டேட்டிவ் லா. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஸ்கேலார் ப்ராடக்ட் வி டேக்கன் அஸ் அ பேரலல். ஸோ இட்ஸ் அ கம்யூட்டேட்டிவ் லா ஒபே. ஸோ வெக்டார் ஒபே த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. So distributive law also we taken as it's a dot product. Dot means already we know that இதை வந்து multiplication மாதிரியும் நம்ம ஃப்ரேம் பண்ணிப்போம். So a vector dot b dot c it's equal to அதாவது LHS is equal to RHS. நம்மளுக்கு மேக்ஸில் நார்மலாக பார்த்துருப்போம் LHS வேல்யூவும் RHS வேல்யூவும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபார்முலாக்கு இட்ஸ் ஒபேயிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் ஸ்கேலார் வெக்டார் will be obey the distributive law also. So we taken as in this formula. Okay, so in the formula so a vector dot b dot c vector is equal to the a dot b plus a dot c. So இந்த ரெண்டு ஆங்கிளுக்கும் ஈக்குவலாக எப்படி இருக்குமா a வெக்டாரோட ஆங்கிள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. So we taken it's obey distributive law. So next eighth one is the scalar product of a vector itself. It's turned into the dot product அப்படின்னு சொல்கிறோம். So we taken it's a dot product. Already we know that it's turned scalar productல இருக்கும்போது இது டாட் ப்ராடக்டாக என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. ஸோ ஹியர் வி டேக்கன் அஸ் அ ரெண்டு வெக்டார். ஆல்ரெடி நம்ம பார்த்தது ரெண்டு டிஃப்ரெண்ட் வெக்டார். ஓகேவா, ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்னு பார்த்தோம். ஸோ பிகாஸ் ஏ ஒரு ஆங்கிள் பி ஒரு ஆங்கிள் இருந்தது. இப்போது ஏ ஆங்கிள்லேயே டைரக்ஷன்ஸும் வருது அப்படின்னும் போது ரெண்டுமே ஒரே வெக்டாராக எடுத்துக்கணும். ஸோ எடுத்துக்கும் போது ஏ ஸ்கொயர் வெக்டார்னு வருது. ஸோ ஏ ஸ்கொயர் வெக்டார் வில் பி சேஞ்ச் இன் டு த மேக்னிடியூட்ஸ். ஸோ மேக்னிடியூட்ஸில் சேஞ்ச் பண்ணோன்னா மாடுலஸாக சேஞ்ச் பண்ணலாமா நம்ம மேக்னிடியூட்ஸை. So modulus will be change is equal to a square. So here we taken a vector dot a vector is equal to it's a cos theta will be taken. Okay, ரெண்டு a vector வந்து டாட் ப்ராடக்ட்ல சேஞ்ச் பண்ணுறோம். ஸ்கேலார்லேருந்து மேக்னிடியூடில் சேஞ்ச் பண்ணி ஃபைனலாக டாட் ப்ராடக்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணதும் அது is equal to cosine law angle will be taken. So this is a resultant vector of the angle. So theta is equal to 0 degree will be taken. So after that a is equal to a square னு எடுத்துக்கிறோம்.
here the continuation of ninth product. So this property will be taken as in this case it's a unit vector. So unit vector means what? Unit vector is a resultant vector, right? So it's a n cap nu solli frame பண்ணுவோம். It's a directions and the magnitude is equal to the unit vector, okay, final vector. So it's a 3-dimensional frame, 3 directions and the dimensional will be formed. It's a rotational vector wise, okay va? So இது எப்படி இருக்கும்? Rotational vector க்கு ஈக்குவலா இருக்கும். 3-dimensional னா ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம்ல. So its axis will be taken as a x, y and z axis. So first நம்ம straight line pathல எடுக்கும்போது a axis and b axis மட்டும் தான் பார்த்திருப்போம். So here taken x, y, z axis, 3 axis will be formed. So it's a vector also taken as a 3 vector. So these vector first we taken as a unit vector means n cap அப்படினு எடுத்தோம்னா so it's a dot product. So we taken 2 vector, one also n vector and another one also n vector. It's changed into the scalar, it's changed into the magnitudinal form. So we taken as a modulus of n vector is a cos theta. So the theta will be the angle 0 degree, okay? So theta oda angle எப்படி இருக்கு? 0 degree ல இருக்கு. It's a direction and the direction also same, okay? So we taken 1 dot 1 is equal to, so the n vector oda value என்ன எடுத்துக்கறாங்க? 1 ன்னு எடுத்துக்கறோம். So because cos theta, okay? So cos theta is equal to 1. So 1 dot 1 is equal to 0. So n cap is finally we taken as a 0 அப்படினு எடுத்துக்கறோம். So it's a 3 vector, right? So I vector, j vector, k vector. So in the n is a unit vector is equal to 3 vector will be frame because 3 directions. So 3 vectors நம்ம எடுக்கும்போது I vector, j vector, k vector மூணு வெக்டாருக்குமே நம்ம டாட் ப்ராடக்ட்ல சேஞ்ச் பண்றோம் அந்த வெக்டர்ஸ். So அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது I vector 2 times வருது, j vector is equal to 1 and k vector ஓட வேல்யூ என்ன வருது? So இந்த மூணு directions ஓட values என்ன எடுத்துக்கறோம்? 1 ன்னு எடுத்துக்கறோம். Finally we taken. So it's a next one is a orthogonal unit. So these unit vector will be changed into the orthogonal unit. So here also we taken as a இங்க என்ன பார்த்தோம்? ரெண்டு வெக்டாருமே ஒரே டைரக்ஷன்ஸ்ல இருக்குன்னு I vector dot I vector, j vector dot j vector, k vector dot k vector. So here finally we taken I vector dot j vector is equal to what? Okay? So direction I vector side இருக்கு, அதோட magnitude j vector side இருக்கு அப்படினும்போது so I vector dot j vector is equal to, it's a modulus is equal to taken cos theta. So here also I vector also one value, j vector also taken one value, so is equal to cos theta. These theta values are 0. So here I dot j is equal to the j dot k and k is equal to the k dot I. Finally we taken the 3-dimensional directions will be equal to each other because இது என்னதான் 3-dimensional wise rotation ஆனாலும் its direction and the magnitudes change ஆனாலும் finally வந்து 3 directions ஓட values என்ன எதுல இருக்கும்? ஈக்குவலா 0 ல முடியும்னு சொல்லிருக்காங்க. So here is the property of the scalar of two vectors, okay? So here we taken the vector product of the two vector. Vector means what? It's a magnitude plus direction will be equal to the vector. This is a product of two vector. So ரெண்டு வெக்டார்ல வந்து vector quantities என்ன பண்றோம்? Product பண்றோம். Product means multiplication. So two vector will be multiplying each other. Okay? ரெண்டு வெக்டாரை multiply பண்றோம். So multiply பண்ணும்போது அப்ப வந்து என்ன கிடைக்குது நமக்கு? Resultant vector கிடைக்குது. So here resultant vector will be taken as a third vector. It's a c vector. Okay va? So it's equal to c vector. அப்ப நம்ம a vector dot b into b vector வந்து நம்ம frame பண்ணும்போது resultant vector of the c vector நமக்கு கிடைக்குது. So is equal to right hand thumb rule. So this direction will be taken as in right hand thumb rule. So after that next one is another framing corkscrew rule. Okay? So here resultant vector is a change into the magnitudinal direction. So it's a modulus will be taken, a vector modulus and b vector modulus. So this directions, so here we taken as a direction and the b direction. So this will be perpendicular to each other. Okay? So the direction and the magnitudes வந்து எப்படி இருக்கும்? perpendicular-ஆ இருக்கும் அப்படினா. So this perpendicular taken as a sin theta அப்படினு சொல்லிட்டு. Okay? So we taken as a magnitudinal form of a vector, b vector. நம்ம மாடுலஸ்ல வந்து இன்டு போடணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? So we taken. So it's a sin theta will be taken in n cap. Okay? It's a unit vector of the resultant vector. So finally we taken its combined c vector is equal to the third vector. So we taken as a vector into
B vector AB sin theta n cap. So this vector quantity will be changed into the magnitudinal directions. Okay, it's a n cap will be taken. So unit vector la change பண்ணும்போது அது automatically magnitudes form ஆயிடும். Okay வா? So here the continuations. Here we taken the properties of vector in cross product. So first one we taken, it's a 2 vector is always the another vector will be formed. Its a direction will be perpendicular. So ஒரு 2 vectors இருக்கு அப்படின்னா அது வந்து multiplication frameல அதாவது here the cross product will be taken. First ஸ்கேலாக்கு வந்து நம்ம டாட் ப்ராடக்ட்னு பார்த்தோம்ல, இதை cross product சொல்கிறோம். So this cross product will be taken as in the perpendicular, means 2 vector will both as a perpendicular na அதை வந்து orthogonal சொல்கிறோம். It's not be mutually as the orthogonal. Okay, so next second vector will be taken. It's a commutative lawக்கு என்ன ஆகாது, இந்த vector quantity obey ஆகாது. So எதனால் அப்படின்னா A வெக்டாரோ B வெக்டாரோ கிராஸ் ப்ராடக்டில் இருக்கும்போது அதோட RHS வேல்யூ LHS வேல்யூ என்ன ஆகாது, ஈக்குவலாக இருக்காது. So it's not obeying. After that we taken it's a modulus of AB sin theta. So here also the magnitudes and the direction will be equal to each other. Okay வா? So its directions opposite and magnitude will be equal. So அதனால் வந்து இது வந்து distributive lawக்கு வந்து equal ஆகும். So next third point will be the vector product of 2 vector will be maximum magnitudes. So theta is equal to 1 and the sin theta is equal to 1 ன்னு எடுத்துக்கிறோம் நம்ம. So theta is equal to 90 degree. ஆங்கிளை வந்து என்ன பண்ணுறோம், 90 டிகிரியில் ஃப்ரேம் பண்ணும்போது இட்ஸ் அ ஆர்த்தோகோனல் டு ஈச் அதர். பிகாஸ் எதனால் அப்படின்னா ஏ வெக்டாரோ பி வெக்டாரோ மேக்ஸிமமாக இருக்குது. அப்போ யூனிட் வெக்டாருக்கு ஈக்குவலாக இருக்குது ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் சொல்கிறோம். ஸோ fourth point we taken the vector product of 2 non-zero vector. Okay, ரெண்டு வெக்டாரும் non-zero vector. அப்போ sin theta ஓட angle theta is equal to 0 degree to 180 degree. angle எப்படி இருக்குது, 0 டிகிரிலேருந்து 180 டிகிரி. இட்ஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் பாத். ஓகேவா, ஸ்ட்ரெயிட் லைன் பாத்தில் இருக்கும் 180 டிகிரின்னும் போது. அப்போ the cross product is minimumனாக்கா its answer will be the 0 null deflection. ஓகேவா, so we taken. So after that this vector product of 2 non-zero vector it's a either parallel or anti-parallel. இது parallel-ஆவும் இருக்கும், இல்லை sometimes anti-parallel-ஆவும் இதோட directions இருக்கும். So fifth point we taken as a self cross product. So its vector is a null vector. So already நான் சொல்லிட்டேன், வெக்டார் வந்து ஈக்குவல் டைரக்ஷன் அந்த ஈக்குவல் மேக்னிடியூட்ஸில் வரும்போது அது என்ன சொல்கிறோம், நல் வெக்டார் சொல்கிறோம். ஸோ ஏ வெக்டார் இன்டூ ஏ வெக்டார். ஸோ அதோட ஆங்கிள் ஆல்ரெடி ஏ வெக்டாரில் இருக்குது. ஸோ அதோட டைரக்ஷன்ஸும் ஏ வெக்டார்லேயே ஃபார்ம் ஆகும்போது ரெண்டு வெக்டாருமே வந்து சேம் ஏ வெக்டார்லேயே வருது. ஸோ அந்த மாதிரி வரும்போது sin theta is a 0 degree. So n is a unit vector is equal to 0. It's a null vector is simply denoted as 0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா அதுக்கு டைரக்ஷன்ஸ் வேறு வரல, ஸோ வேல்யூஸும் சேஞ்ச் ஆகாது. செல்ஃப் வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் அ வெக்டார் இஸ் thus 0. ஹியர் வி டேக்கன் 3 angle 3 dimensional. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது எல்லாமே 2 dimensional இருக்குது. இப்போ 3 dimensional வெக்டார் குவான்டிட்டிஸில் பார்க்கும்போது அது வந்து டாட் ப்ராடக்டில் பார்த்தோம், இது கிராஸ் ப்ராடக்டில் பார்க்குறோம். கிராஸ் ப்ராடக்டில் பார்க்கும்போது ஹியர் தீஸ் ஆல், அதாவது ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0 வெக்டார். ஓகே, ஸோ இதோட வேல்யூஸ் எப்படி வரும், ஈக்குவல் ஃபைனலாக 0ல் வந்து முடியும். ஸோ ஹியர் இன் திஸ் கேஸ் ஆஃப் த ஆர்த்தோகோனல் வெக்டார் ஆஃப் 3 dimensions வி டேக்கன். ஸோ இங்கே பாருங்கள் ஆங்கிள் எப்படி இருக்குது, ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டாரில் இருக்குது. ஸோ அதோட வெக்டார்ஸ் வந்து ஃபைனலாக வந்து வி டேக்கன் அஸ் அ ஐ இன்டூ ஜே இஸ் ஈக்குவல் டு கேவோட வேல்யூ கிடைக்கும். ஐ வெக்டாரோட வேல்யூ ஜே வெக்டார் வேல்யூ இன்டூ பண்ணும்போது கே வெக்டார் வேல்யூ கிடைக்கும். ஸோ ஜே கே இன்டூ பண்ணும்போது ஐ வெக்டார் வேல்யூ, கே அண்ட் ஐ வில் பி மல்டிப்ளைங் மீன்ஸ் ஈக்குவல் டு டேக்கன் ஆஸ் ஜே வெக்டார். ஓகே, ஸோ ஹியர் 3மே வந்து என்ன ஆகுது, ரொட்டேஷ்னல் வெக்டாராக ஃப்ரேம் ஆகுது. ஹியர் ஆல்சோ சின்ஸ் த கிராஸ் ப்ராடக்ட் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். கிராஸ் ப்ராடக்ட் என்ன ஆகாது, இட்ஸ் நாட் கம்யூட்டேட்டிவ் லாக்கு சப்போர்ட் ஆகாது அப்படின்றாங்க. ஓகே, ஹியர் பிகாஸ் ஆஃப் த வேல்யூ வில் பி டேக்கன் அஸ் அ மைனஸ், symbol will be taken minus symbol வருது. After that in term of components the vector product of 2 vectors A and B will be taken. So it's framing into the matrix form. Matrix formல இந்த vectors நம்ம வந்து frame பண்ணுறோம். So frame பண்ணும்போது இதை வந்து I vector J vector K vector matrix formல எடுக்கும்போது it's cross multiplying. ஓகேவா, cross multiply பண்ணும்போது AX BZ next AZ BX அப்படின்னு வரும். So here I vector will be taken as a
AY BZ is minus AZ BY taken. ஸோ மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னு தெரியும்ல. ஸோ அதுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணிப்போம். ஃப்ரேம் பண்ணும்போது J is a component, the order of multiplication will be taken I and K. ஓகே, J வந்து நம்ம காம்பனண்ட்டாக எடுக்கும்போது அதோட மல்டிப்ளிகேஷன் எப்படி இருக்கும், I வெக்டாருக்கும் K வெக்டாருக்கும் தான் மல்டிப்ளை ஆகும். ஸோ 2 vector will be framed, its adjacent side will be taken as a parallelogram. ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து adjacent side வந்து மேக்னிடியூட் ஃபார்மில் நம்ம டேக் பண்ணும்போது அது என்னவா சேஞ்ச் ஆகுது, parallelogram சேஞ்ச் ஆகுது. ஸோ we taken its area will be taken as a parallelogram. So 10th one, finally we taken 10th one, it's divided as a parallelogram in 2 equal triangles. 2 equal triangle will be taken. So the area of triangle is a and B vector. It's divided னு எடுக்கும்போது நம்ம ஃபைனலாக என்ன பண்ணுவோம், A வெக்டாருக்கோ B வெக்டாருக்கோ வர வேல்யூஸை 2ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ டிவைட் பண்ணும்போது அதோட லாஸ் எப்படி இருக்கும், ஈக்குவலாக ஃப்ரேம் ஆகும். ஸோ இங்கே வந்து யூனிட் வெக்டார் வந்து நம்மளுக்கு என்னவா ஃப்ரேம் ஆகுது, ஈக்குவலாக ஃப்ரேம் ஆகுது. மல்டிப்ளிகேஷனில் இட்ஸ் நாட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அண்ட் கம்யூட்டேட்டிவ் லா வில் பி ப்ராப்பர், பட் த மல்டிப்ளிகேஷனில் parallelogram will be divided means its equal triangle will be framed. So here the 2 vectors பற்றி பார்த்தோம், vector quantity of 2 product and the scalar quantity of 2 products வந்து பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம இதை டீட்டெயிலாக வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டு அண்ட் டிஸ்டன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஹோம்ஒர்க் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன், ஹோம்ஒர்க் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.